தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான பாரா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளில் கலந்து கொள்வதற்கான வீரர் வீராங்கனை தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக கோவையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சர்வதேச வாழ்வீச்சு வீராங்கனை புகார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை உருமாண்டம் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபிகா ராணி. மாற்றுத்திறனாளியான தீபிகா இந்திய பாராலிம்பிக் கமிட்டி சார்பாக சென்னையில் நடந்த தேசிய அளவிலான வீல் சேர் வாழ்வீச்சு போட்டியில் தங்கம், வெள்ளி வென்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான பாரா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளில் கலந்து கொள்வதற்கான வீரர் வீராங்கனை தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக தீபிகா ராணி புகார் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சமீபத்தில் நடந்த ஏசியன் கேம்ஸ் போட்டிகளுக்கு முறைப்படி தகுதி தேர்வு நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தரவரிசையில் 49வது இடத்தில் இருக்கும் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும், இதுபோன்று பல திறமையான வீரர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். ஏஷியன் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட கனவா இருக்கலாம். ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். அதாவது அந்த கேம்ஸ்ல கலந்துக்கிட்ட நிறைய பேர் வந்து ப்ராப்பரான செலெக்ஷன் இல்லாம, ப்ராப்பரான ட்ரையல் கண்டக்ட் பண்ணாம, எதுவுமே இல்லாம உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு அது ஆன்லைன்ல வெளியானதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினைச்சது ட்ரையல் கண்டக்ட் பண்ணி இவங்க வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி தான் உள்ள கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா எனக்கு எந்த ஒரு தகவலுமே வரல. எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுல பறி போயிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏஷியன் கேம்ஸ்ல இதே நான் கலந்துட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு நான் மெடல் பண்ணி நான் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன்.